பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 டெட் ஆசிரியர் தகுதி தேர்வில் சைக்காலஜி அப்படிங்கிற ஒரு பார்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான பார்ட்டு. அதை 30 out of 30 நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த சிலபஸ் பேஸ்டு கொண்டு வரக்கூடிய சைக்காலஜி ஆன்லைன் கிளாஸ் டெய்லி இரவு 7 மணிக்கு வரும். தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கிறது சாம்பியன்ஸ் அகாடமி CCC யூடியூப் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐகானை பிரஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தா இது மூலமா உங்களுக்கு ஃப்ரீ கிளாஸ், ஃப்ரீ டெஸ்ட், ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் எல்லாம் போட்டித் தேர்வுக்கும் வரும். அதே மாதிரி நம்மளோட டெலிகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. வீக்லி உங்களுக்கு அதில் மெட்டீரியல்ஸ் வரும். அண்ட் மேக்ஸுக்குரிய மெட்டீரியல்ஸ் ரெகுலராக வந்து நெக்ஸ்ட் வீக்ல இருந்து வர ஆரம்பிச்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது இப்போ நம்ம பார்க்கலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? 1000+ கொஸ்டின்ஸ் போட்டுட்டு இருக்கோம் ஒரே வீடியோவில், தொடர்ந்து பாருங்க. பவுலோ செய்த பரிசோதனை என்ன? பவுலோ செய்த பரிசோதனை என்னன்னு கேட்டிருக்காங்க. நாய் உமிழ்நீர் பரிசோதனை வந்து நம்ம பவுலோ செய்த பரிசோதனை. இது இங்கிலீஷ்ல வந்து கிளாசிக்கல் கண்டிஷனிங் அப்படின்னு கேட்பாங்க. பைலிங்கல்ல தான் வரும். அதுக்கடுத்து கிளாசிக்கல் கண்டிஷனிங் தியோரி யார் அப்படின்னா ஐவான் பவுலோ, அவரே தான். இதை எப்படி கேட்கலாம், அப்படியே கேட்கலாம், அதான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? அடுத்து ஸ்கின்னர் பாக்ஸ் பரிசோதனைனா என்ன? ஸ்கின்னர் பாக்ஸ் பரிசோதனைனா என்ன? எலிலீவர் அழுத்தி உணவு பெறுதல். எலிலீவர் அழுத்தி உணவு பெறுதல் தான் ஸ்கின்னர் பாக்ஸ் பரிசோதனை. ஓகேவா? அடுத்து ஆப்பரண்ட் கண்டிஷனிங் தியோரினா யார்? ஆப்பரண்ட் கண்டிஷனிங் தியோரினா யார்? பிஎஃப் ஸ்கின்னர். பிஎஃப் ஸ்கின்னர் தான் ஆப்பரேஷன் கண்டிஷனிங் தியோரி சொன்னது. ஓகேவா? இதான் ஷார்ட் ஃபார்ம்ல நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி முக்கியமான கேள்விகள் சிலபஸ் பேஸ்டு உங்களுக்கு வேணும்னா தொடர்ந்து நீங்க பார்க்கணும். இரவு 7 மணிக்கு சைக்காலஜி கிளாஸ், 8 மணிக்கு உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் கிளாஸ் நடக்கும். ஸோ அதுவும் நீங்க பார்த்துருங்க. தாண்டேக் பசில் பாக்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட். தாண்டேக் பசில் பாக்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்னாலே பூனை வெளியே வரும் முயற்சி டு பிழை கற்றல். இதுதான் வந்து தாண்டேக் பசில் பாக்ஸ். தாண்டேக்னாலே பூனை வெளியே வரும் முயற்சி. அந்த எக்ஸ்பெரிமெண்ட் தான் தாண்டேக் பண்ணுது. முயற்சி பண்ணி ஒரு பிழையில இருந்து கத்துக்கிறது. அடுத்து ட்ரையல் அண்ட் எரர் தியரி, அதான் தாண்டேக். ட்ரையல், அதை ட்ரை பண்றது தானே அது. முயற்சி பிழை கற்றல் அதான் சொல்லுவாங்க. ட்ரையல் அண்ட் எரர் தியரி சொன்னது யாரு? தாண்டேக், எட்வர்ட் தாண்டேக். ஓகேயா? அடுத்து கோக்லர் சிம்பன்சி, அதாவது வாழைப்பழம் பெற குச்சியை பயன்படுத்துறது. ஓகேயா? சிம்பன்சி குரங்கு இருக்கு இல்லையா, அது வாழைப்பழம் பெற குச்சியை பயன்படுத்துறது. ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நடக்குது. இது கோக்லர் சொன்னது. ஓகேயா? அடுத்து இன்சைட் லேர்னிங் தியரி, அதான் கோக்லர். அப்புறம் இப்போ வந்து ஒரு என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க, அது பண்ணது யாரு, அந்த மாதிரி தான் நம்ம கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம். ஓகேயா? இன்சைட் லேர்னிங் தியரி யார் அப்படின்னா வோல்ஃபாம் கோக்லர். ஓகேயா? வோல்ஃபாம் கோக்லர். அடுத்து பாண்டூரா போப்லோ டால் எக்ஸ்பெரிமெண்ட், குழந்தைகளை தாக்குதல் கற்றல். ஓகேயா? அது பாண்டூரா போபோ டால் எக்ஸ்பெரிமெண்ட் சொல்லுவாங்க. பைலிங்கல்ல தான் வரும். அதாவது கொஸ்டினே வந்து தமிழ் பிளஸ் இங்கிலீஷ்ல தான் இருக்கும் சைக்காலஜியை பொறுத்தளவு. ஸோ அதனால தான் அதே பேஸ்ல நடத்துறோம். பாண்டூரா போபோ டால் எக்ஸ்பெரிமெண்ட், குழந்தைகள் தாக்குதல் கற்றல். அடுத்து சோசியல் லேர்னிங் தியரி ஆல்பர்ட் பாண்டூரா, அதான் சொல்றோம். குழந்தை தாக்குதல் கற்றல்னா சமூகம் சார்ந்து வருது இல்லையா, அதனால வந்து சோசியல் லேர்னிங் தியரியை பத்தி சொல்றது அப்படின்னு சொல்றாங்க. சொன்னது யாருன்னா ஆல்பர்ட் பாண்டூரா. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, பாண்டூராவை. அடுத்து மெமரி காக்னிட்டிவ் எக்ஸ்பெரிமெண்ட்ல இருந்து நிறைய கேட்டிருக்காங்க. ஸோ அதுல இருந்து நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுக்குறோம். இந்த கிளாஸை கவனிச்சா மட்டும் போதுமானது, உங்களுக்கு அழகா கிளியர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். எபிங்கஸ் ஃபர்கெட்டிங் எக்ஸ்பெரிமெண்ட். அப்ப எபிங்கஸ் அப்படின்னு வந்தாலே மீனிங்லெஸ் சிலபஸ் தான், நினைவில் வைக்கிறது. மீனிங்லெஸ் சிலபஸ் நினைவில் வைக்கிறது. அதான் வந்து ஃபர்கெட்டிங் கர்வ் அப்படின்னு சொல்றாங்க தியரி. அது சொன்னது எபிங்கஸ். ஓகே? அதாவது எபிங்கஸ் வந்து சொன்னது நினைவில் வைத்தல். என்னன்னா நினைவிலி வைத்தல்னு வரும். இது வந்து மீனிங்லெஸ் சிலபஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை வந்து ஃபர்கெட்டிங் கர்வ் தியரி அப்படின்னு சொன்னது வந்து எபிங்கஸ். ஓகேயா? அடுத்து பேக்லெட்டல் மெமரி எக்ஸ்பெரிமெண்ட், வார் ஆஃப் கோஸ்ட் ஸ்டோரி ரீகால். நல்லா பார்த்தோம்னா பேக்லெட்டல் மெமரின்னு சொல்லுவாங்க. அது வார் ஆஃப் கோஸ்ட் ஸ்டோரி ரீகால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை சொன்னது யாரு அப்படின்னா வார் ஆஃப் அந்த கோஸ்ட் தியரி. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா ரீகன்ஸ்ட்ரக்டிவ் மெமரி தியரின்னு சொல்லுவாங்க. அது சொன்னது வந்து ஃப்ரெட்ரிக் பேட்ரட். ஃப்ரெட்ரிக் பேட்ரட். அடுத்து Atkinson Shiffrin மாடல். Atkinson Shiffrin மாடல் சொன்னது வந்து
சாரி அந்த மாடல் பேர் வந்து மல்டி ஸ்டோர் மெமரி மாடல். ஆட்கிசன் சொன்னது. அதே இது வந்து அதுக்கு ஒரு தியரி இருக்கு, ஒர்க்கிங் மெமரி தியரின்னு சொல்றது ஆலன் பேர்ட்லி. ஒர்க்கிங் மெமரி தியரின்னு சொல்றது யாரு? ஆலன் பேர்ட்லி. அடுத்து பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின், லெவல்ஸ் ஆஃப் ப்ராசஸிங் தியரி சொன்னது யாரு? லெவல்ஸ் ஆஃப் ப்ராசஸிங் இது வந்து ஃபெட்ஜஸ் சொன்னது. ஃபெட்ஜஸ் தான் வந்து லெவல்ஸ் ஆஃப் ப்ராசஸிங் தியரி சொல்லியிருப்பாரு. ஃபெட்ஜஸ். அதுக்கு அடுத்து 12 மெமரி டைப்ஸ். அது வந்து எபிசோடிக் அண்ட் செமட்டிக் மெமரின்னு சொல்லுவோம். எபிசோடிக் அண்ட் செமட்டிக் மெமரினா 12 மெமரி டைப்ஸ் தான் சொல்லுவோம். அடுத்து என்கோடிங் ஸ்பெசிஃபிசிட்டி தியரி யார் சொன்னதுன்னா எண்டல் டெல்வி. சரியா? என்கோடிங் ஸ்பெசிபிக் தியரி யாருன்னா எண்டல் டெல்விங். என்கோடிங் ஸ்பெசிபிக் தியரி யார் சொன்னதுன்னா எண்டல் டெல்விங். இன்டர்ஃபரன்ஸ் தியரி சொன்னது யாரு? ஜான் மெக் ஜார்ஜ். இன்டர்ஃபரன்ஸ் தியரி சொன்னது யாருன்னா ஜான் மெக் ஜார்ஜ். ஓகேயா? அடுத்து வந்து பியாஜே கன்சர்வேஷன் எக்ஸ்பெரிமெண்ட். பியாஜே கன்சர்வேஷன் எக்ஸ்பெரிமெண்ட்ல தண்ணீர் கண்ணாடி மாற்றம்னு சொல்றாங்க. பியாஜே கன்சர்வேஷன் எக்ஸ்பெரிமெண்ட், தண்ணீர் கண்ணாடி மாற்றம் தான் பியாஜே கன்சர்வேஷன் எக்ஸ்பெரிமெண்ட். ஓகேவா? அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2 டைம்ஸ் வந்து நம்ம சொல்றது எல்லாமே நீங்க இதை வந்து இதோட விட்டுறாம மறுநாளும் நீங்க மார்னிங் கேட்கணும். ஸோ 2 டைம்ஸ் நீங்க கேட்டாதான் உங்களுக்கு வந்து அது மைண்ட்லயே வந்து ரிஜிஸ்டர் ஆகும். காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் தியரி சொன்னது யாருன்னா ஜான் பியாஜே தான் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் தியரி சொன்னது ஜான் பிஜே. அடுத்து A0B எரர் எக்ஸ்பெரிமெண்ட், குழந்தை பொருள் தேடல் பிழை. A0B எரர் எக்ஸ்பெரிமெண்ட், குழந்தை பொருள் தேடல் பிழை. அடுத்து அப்ஜெக்ட் பெர்மன்ஸ் தியரி யாரு? ஜான் பிஜே தான். அப்ஜெக்ட் பெர்மன்ஸ் தியரி சொன்னது ஜான் பிஜே தான். அடுத்து சோஷியல் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ அது வந்து ஸ்கேப்லடிங் இன் லேர்னிங். நெக்ஸ்ட் அடுத்து வந்து பாருங்க ஜேபிடி தியரி. ஏற்கனவே நம்ம படிச்சோம். வாட்ஸே தான் சொன்னது லவ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். ஸோ லிவ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜேபிடி தியரி சொன்னது. ஸோ அவரே தான் சோஷியல் எக்ஸ்பெரிமெண்ட் சொல்லியிருப்பாரு. ஓகே, லிவ். அடுத்து அட்டாச்மெண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் சொன்னது யாருன்னா ஸ்ட்ரெயின் சிச்சுவேஷன்ல குழந்தை தாய் பிரிவு, அதான் அட்டாச்மெண்ட் எக்ஸ்பெரிமெண்ட். அதை வச்சு என்ன பண்ணாங்கன்னா குழந்தை தாய் பிரிகிறது தான் அட்டாச்மெண்ட் எக்ஸ்பெரிமெண்டா வந்து எடுத்தாங்க ஸ்ட்ரெயின் சிச்சுவேஷன்ல. அதை சொன்னது யாருன்னா ஜான் பௌபி. ஓகே, அதான் வந்து அட்டாச்மெண்ட் எக்ஸ்பெரிமெண்ட். ஓகே, அதை சொன்னது அட்டாச்மெண்ட் தியரியை சொன்னது அவர் தான், ஜான் தான். அடுத்து ஹேவோ மங்கி எக்ஸ்பெரிமெண்ட், மென்மையான தாய் வர்ஸ் உணவு தாய், அதாவது ஹேலோ மங்கி எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ இதை வந்து யார் சொல்லியிருப்பாங்கன்னா இம்பிரிண்டிங் தியரின்னு சொல்லிட்டு லாரன்ஸ் சொல்லியிருப்பார். கொன்ராட் லான்ஸ். ஓகே, அடுத்து வந்து மாஸ்லோ வந்து ரொம்ப ஃபேமஸான ஒன்று. மாஸ்லோ தியரி. மாஸ்லோ வந்து தேவைகளோட படிநிலைகளை சொல்லுவாங்க. மாஸ்லோ ஹியரார்ச்சி தியரி, இது வந்து 2 or 3 டைம்ஸ் நம்மளே நடத்தும் போதே சொல்லிட்டோம். மாஸ்லோ ஹியரார்ச்சி தியரி. ஸோ அதை வந்து என்ன, தேவைகளின் படிநிலை. மோட்டிவேஷன் தியரி மாஸ்லோ தான். ஆப்ரஹாம் மாஸ்லோ, ஃபுல் நேம் ஆப்ரஹாம் மாஸ்லோ. அதுதான் தேவைகளோட படிநிலை தான் மோட்டிவேஷன் தியரின்னே சொல்லியிருப்பாங்க. அடுத்து வந்து எரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எரிக்ஸ் என்ன பண்றாருன்னா எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாரு. அழுத்தம் வர்ஸ் செயல்திறன். அதை எரிக்சன் சொன்னாருன்னா ராபர்ட் எரிக்சன் சொல்லுவாங்க. எரிக்சன் டால்சன் லா யார் அப்படின்னு பார்த்தோம்னா ராபர்ட் எரிக்சன். ஸ்கேச்சர் சிங்கர் எமோஷன் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னா adrenaline injection plus situation. Two factor theory யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டான்லி ஸ்கேச்சர். டூ ஃபேக்டர் தியரி யாருன்னு பார்த்தோம்னா ஸ்டான்லி ஸ்கேச்சர். இவர் தான் வந்து 2 factor தியரி சொன்னது. அடுத்து ஜேம்ஸ் லாங் தியரி, உடல் மாற்றம் மற்றும் உணர்ச்சி. உடல் மாற்றத்துல இருந்து உணர்ச்சிக்கு போறது ஜேம்ஸ் லாங் தியரி. வில்லியம் ஜேம்ஸ் தியரின்னு அதை சொல்லுவாங்க, வில்லியம் ஜேம்ஸ் தியரின்னு.
அடுத்து கேனான் பேட் எக்ஸ்பெரிமெண்ட். கேனான் பேட் எக்ஸ்பெரிமெண்ட் ஐடியா அப்படிங்கிறது ஒரே நேரத்தில் பதில் சொல்றது. ஸோ இதை வந்து என்ன சொல்றாங்கன்னா ஒரே நேரத்தில் பதில் சொல்றது கேனான் பேட்னு சொல்லுவாங்க. அவர் யாருன்னா வால்டர் கேனான் தியரி அவரோட நேம்லயே வச்சுட்டாங்க, வால்டர் கேனான். ஸோ இந்த மாதிரி தான் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்மளுக்கு பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 டெட்டுக்கு உங்களுக்கு வரும். ஒவ்வொரு சிலபஸ் வாய்ஸாக உள்ள ஹெட்டிங் வாய்ஸாக நம்ம கொஸ்டின்ஸ் எடுத்துருக்கோம். அடுத்து ஃப்ரெட் சைக்காலஜிக்கல் ஃப்ரெட் சைக்கோ அனாலிசிஸ் கேஸ் ஸ்டடிஸ் யார் பண்ணா, எது மேல பண்ணாங்க கேஸ் ஸ்டடிஸ்ன்னு பார்த்துருக்காங்க. ஹிஸ்டோரியா நோயாளிகள் மேல பண்ணது. பொதுவாகவே சைக்கோ அனாலிசிஸ்னா யார் சொன்ன, சிக்மண்ட் ஃப்ராய்ட். அதனால ஃப்ராய்ட் அப்படிங்கிறது வந்து வந்திருக்கு, ஃப்ராய்ட் சைக்கோ அனாலிசிஸ் கேஸ் ஸ்டடிஸ். ஸோ ஃப்ராய்ட் சைக்கோ அனாலிசிஸ் கேஸ் ஸ்டடினா சிக்மண்ட் ஃப்ராய்டு தான். எதை பத்தி ஃப்ராய்டு வந்து சைக்கோ அனாலிசிஸ் யார் மேல பண்ணாங்க அப்படின்னா ஹிஸ்டரியோ நோயாளிகள் அப்படிங்கிறவங்க மேலதான் பண்ணினாங்க. அடுத்து வந்து ரார்சன்ஸ் இங்க் பிளாட் டெஸ்ட். இங்க் பிளாட்னாலேயே மைக்கரை படம் விளக்கம். இது வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின்ல ஒண்ணு, மைக்கரை படம் விளக்கம் அப்படின்னு கேட்பாங்க. இது வந்து ரார்சான்ஸ் அப்படின்னு சொல்லி தான் வருவாங்க. ரார்சான்ஸ் இங்க் பிளாட் டெஸ்ட் அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க, மைக்கரை பட விளக்கம். அடுத்து வந்து ப்ராஜெக்டிவ் டெஸ்ட் தியரி, உள்ளுணர்வு வெளிப்பாடு. ப்ராஜெக்டிவ் டெஸ்ட் தியரினா என்னது, உள் உணர்வு வெளிப்பாடு. ஓகேவா, அதான் ப்ராஜெக்டிவ் டெஸ்ட் தியரி. அடுத்து வந்து காரல் ரோஜர்ஸ் கிளைண்ட் சென்டர்டு தெரப்பி. காரல் ரோஜர்ஸ் கிளைண்ட் சென்டர்டு தெரப்பி, சுய வளர்ச்சி. என்ன சொன்னாங்க, சுய வளர்ச்சி. அடுத்த ஹியூமனிஸ்டிக் தியரி அதுதான், அதாவது காரல் ரோஜர்ஸ் கிளைண்ட் சென்டர் தெரப்பி சொன்னது சுய வளர்ச்சி. அது ஒரு கிளைண்ட் சென்டர் தெரப்பினா சுய வளர்ச்சி. அது எதுக்கான அது எப்படி அழைச்சாங்கன்னா ஹியூமனிஸ்டிக் தியரி சொன்னாரு, அதுக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க ஹியூமனிஸ்டிக் தியரி அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு ஒரு பேர் இருக்கும், அதோட ரிசல்ட் கிடைச்சோடனே அதோட டைட்டில் மாதிரி ஒரு பேர் வச்சிருவாங்க, அந்த தியரிக்கு பேர் ஒரு பேர் வைப்பாங்க. சரியா, ஹியூமனிஸ்டிக் தியரி அது சொன்னது யாருன்னா காரல் ரோஜர்ஸ். அடுத்து ஜங்க் வேர்ட் அசோசியேஷன் எக்ஸ்பெரிமெண்ட், சொல் பதில் சோதனை. ஜங்க் வேர்ட்னா எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அந்த சொல் பதில் சோதனை அந்த குவிஸ் மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்க. அதை வந்து என்ன சொல்றாங்கன்னா அனலிட்டிக் சைக்காலஜி தியரின்னு சொல்றாங்க. அனலிட்டிக் சைக்காலஜி தியரின்னு யாருன்னா காரல் ஜங் தான் அனலிட்டிக்கல் சைக்காலஜி தியரி. அடுத்து ஆட்லர் இன்ஃபீரியாரிட்டி எக்ஸ்பெரிமெண்ட் ஐடியா, அதாவது குறைபாடு உணர்வு. ஆட்லர் இன்ஃபீரியாரிட்டி எக்ஸ்பெரிமெண்ட் ஐடியானா குறைபாடு உணர்வு. சரியா, அந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து குறைபாடு உணர்வை வச்சு பண்றாங்க. அதுக்கு ஒரு தியரி பேர் வைக்கிறாங்க, அதுக்கு பேர் தான் இண்டிவிஜுவல் சைக்காலஜி தியரி அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் வந்து அந்த ஆல்ஃபர்ட் ஆட்லர் தான் இதை பண்றாரு. அதுதான் நம்ம வந்து ஆட்லர் இன்ஃபீரியாரிட்டி எக்ஸ்பெரிமெண்ட் ஐடியா அப்படின்னு போட்டிருக்காங்க, குறைபாடு உணர்வு. அதாவது இண்டிவிஜுவல் சைக்காலஜி தியரினா ஆல்ஃபர்ட் ஆட்லர். ஓகேயா, எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு ஒரு பேர் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த தியரிக்கு ஒரு பேர் வைப்பாங்க. அடுத்து இப்போ நம்ம சிலபஸ்ல உள்ள இன்டெலிஜென்ஸ்ல இருந்து நம்ம எடுத்திருக்கோம், இன்டெலிஜென்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் அண்ட் தியரியில எடுத்திருக்கோம். பைனட் இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா குழந்தையோட ஐக்யூ அளவிட சொல்றாங்க. அதுக்கு அடுத்து இன்டெலிஜென்ஸ் தியரினா ஆல்ஃபர்ட் பைனட் தான். பைனட் இது வந்து பைனட் வேற ஒருத்தர், அவர் வந்து ஆட்லர், பைனட் இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட்னே சொல்லுவாங்க. அது ஏன்னா அந்த டெஸ்ட் பேர், அது எக்ஸ்பெரிமெண்ட், அந்த டெஸ்ட் பேர் அது குழந்தைக்கு ஐக்யூ அளவீடு பண்றது பைனட் இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட். இன்டெலிஜென்ஸ் அதுக்கு வந்து தியரிக்கு ஒரு பேர் வைப்பாங்களா, அது வந்து இன்டெலிஜென்ஸ் தியரி. அது சொன்னதுன்னா அவரோட பேர் இங்கே வந்துடும், ஆல்ஃபர்ட் பைனட். ஓகே, அடுத்து ஸ்டான்ஃபோர்ட் பைனட் ரெவிஷன் அப்படின்னா என்ன, ஐக்யூ ஸ்கேல் ஸ்டாண்டர்டைசேஷன். ஓகேயா, ஸ்டான்ஃபோர்ட் பைனட் ரிவிஷன். அடுத்து டெர்மல் ஸ்டடி அப்படின்னா என்னன்னா, டெர்மல் ஸ்டடின்னு ஒரு ஸ்டடி பண்றாங்க, அதை கொண்டு வந்து கிஃப்டட் சில்ட்ரனை வச்சு பண்றாங்க. கிஃப்டட் சில்ட்ரன் லாங்கிடியூட் ஸ்டடியை வந்து டெர்மல் ஸ்டடின்னு சொல்றாங்க. ஏன்னா அதை செஞ்சது வந்து டெர்மல் தியரியை அப்ளை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணது டெர்மல். ஸோ அதனால அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பேர் டெர்மல் ஸ்டடி. கிஃப்டட் சில்ட்ரனை வச்சு பண்றாங்க, அவங்களுடைய அந்த ஸ்டடியை வச்சு பண்றாங்க. அடுத்து அவங்கள வந்து லாங்கா வந்து நல்லா வந்து அப்சர்வ் பண்ணி பண்றதுதான் அந்த டெர்மல் ஸ்டடி. கிஃப்டட் சில்ட்ரனை அவர் யார் பண்ணது, டெர்மல், அதனால அது பேர் டெர்மல் ஸ்டடி.
லூயிஸ் டர்மன் தியரி அப்படின்னு சொல்றாங்க. தியரி பேர் எப்படி வைக்கிறாங்க? லூயிஸ் டர்மன் தியரி அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. வச்சது லூயிஸ் டர்மன். அடுத்து ஸ்பியர்மேன் ஜி ஃபேக்டர் எக்ஸ்பெரிமெண்ட், பொதுவான அறிவு, ஜெனரல், அதான் ஜீன் சொல்லிருக்காங்க. ஸ்பியர்மேன் ஜி ஃபேக்டர் எக்ஸ்பெரிமெண்ட்னா பொதுவான அறிவு. ஓகே, சார்லஸ் இது வந்து கொண்டு வந்தது யாருன்னா சார்லஸ் ஸ்பியர்மேன் தியரி அப்படின்னு சொல்லி சார்லஸ் ஸ்பியர்மேனே அந்த ஜி ஃபேக்டர் எக்ஸ்பெரிமெண்ட்டை கொண்டு வந்திருக்காரு. ஓகேயா? ஸோ ஜி ஃபேக்டர் எக்ஸ்பெரிமெண்ட்னா பொது அறிவு, பொதுவான அறிவு கொண்டு வந்த ஸ்பியர்மேன் சார்லஸ் ஸ்பியர்மேன் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து Thurston பிரைமரி எபிலிட்டிஸ், 7 எபிலிட்டிஸ் இருக்கும். இது கேட்டிருக்காங்க ரிப்பீட்டடா. Thurston ஓட பிரைமரி எபிலிட்டிஸ் எத்தனை? 7 எபிலிட்டிஸ் இருக்கும். Thurston கேட்பாங்க. அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அந்த 7 என்ன சொல்லுவாங்கன்னா 7 எபிலிட்டிஸ் எல்எல் Thurston தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. எல்எல் Thurston தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. கொண்டு வந்தது எல்எல் Thurston தான். அடுத்து கில்ஃபோர்ட் ஸ்ட்ரக்சர் மாடல், அந்த 120 இன்டெலிஜென்ட் ஃபேக்டர்ஸ் இருக்குல்ல, அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க? கில்ஃபோர்ட் ஸ்ட்ரக்சர் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. கில்ஃபோர்ட் ஸ்ட்ரக்சர் மாடல். நெக்ஸ்ட் அடுத்து சோசியல் சைக்காலஜி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்ல வந்து கொஞ்சம் பார்ப்போம். ஓகேயா? as confirmative experiment அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இது எப்படி இருக்கும்னா லயன் ஜட்ஜ்மெண்ட் குரூப் ப்ரெஷரா இருக்கும். லயன் ஜட்ஜ்மெண்ட் குரூப் ப்ரெஷரா இருக்கும். ஸோ இது as confirmative experiment. ஓகேயா? அடுத்து இதுதான் என்ன சொல்லலாம்னா அந்த ஆஷ் தியரின்னு சொன்னாங்க. அவரோட ஃபுல் நேம் வந்து சோலமன் ஆஷ் தியரி. ஆன்சர் வந்து சோலமன் ஆஷ் தான், ஏன்னா அவர் தான் கொண்டு வந்தது. ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காரு? ஆஸ் கன்ஃபர்மேட்டிவ் எக்ஸ்பெரிமெண்ட் லைன் ஜட்ஜ்மெண்ட் குரூப் ப்ரெஷர். ஓகேயா? ஸோ இதை தான் சொல்லியிருக்காரு. இதுதான் எக்ஸ்பெரிமெண்ட்டும் பண்ணியிருக்காரு குரூப்போட ப்ரெஷரை வச்சு. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின், மில்கிராம் ஒபீடியன்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்னு ஒன்று பண்றாங்க. எதை வச்சுன்னா எலக்ட்ரிக் ஷாக் அத்தாரிட்டி டெஸ்ட்டை வச்சு பண்றாங்க. அதை பண்ணது அவங்க அதே பேர்லேயே இருக்கும், மில்கிராம். அப்ப மில்கிராம் தியரி, ஸ்டான்லி மில்கிராம் தியரி. ஸோ கொண்டு வந்தது ஸ்டான்லி மில்கிராம். ஓகே, எதை வச்சு பண்றாங்க? எலக்ட்ரிக் ஷாக்கை வச்சு பண்றாங்க. அது போக மில்கிராம் ஒபீடியன்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படிங்கிற பேர்ல பண்றாங்க. பண்ணது மில்கிராம் தான், ஸ்டான்லி மில்கிராம் தான். அது தியரி பேரு ஸ்டான்லி மில்கிராம் தான். அடுத்து ஜிம்பாடோ பிரிசன் எக்ஸ்பெரிமெண்ட், ஸ்டான்ஃபோர்ட் பிரிசன் சிமுலேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஜிம்பாடோ பிரிசன் எக்ஸ்பெரிமெண்ட் சிறையில வந்து பண்ணுவாங்க இல்லையா, அங்கதான் பண்ணியிருக்காங்க. பண்ணவர் ஜிம்போடோ தான். ஸோ அதனாலதான் பிலிப் ஜிம்போடோ தியரி, அவரோட ஃபுல் நேம் பிலிப் ஜிம்போடோ தியரி, பிலிப் ஜிம்போடா. அதனால பிலிப் ஜிம்போடா தியரினே பேர் வச்சுட்டாரு. அதனால அது அவர் வச்ச ஒரு பேரு பிலிப் ஜிம்போடா, அந்த தியரி பேரு பிலிப் ஜிம்போடா தியரி. ஜிம்போடா பிரிசன் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாரு. யாரை வச்சுன்னா ஸ்டான்ஃபோர்ட் பிரிசன் சிமுலேஷன் வச்சு பண்ணாரு. ஓகேயா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு எக்ஸ்பெரிமெண்ட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இனிமே வந்து டஃபாக தான் வரும். ஸோ அதனால நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி சைக்காலஜி வந்து டெய்லி வந்து ஏற்கனவே உள்ள சைக்காலஜி கிளாஸை நீங்கள் திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு அடுத்த இந்த வீக்கு சண்டேலேருந்து உங்களுக்கு டெலகிராம்ல டெஸ்ட் ஸ்டார்ட் ஆயிடும் சைக்காலஜிக்கு. ஸோ அதை வந்து நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. ஓகேவா? ஓகே, அடுத்து பார்க்கலாமா? வேகமாக போட்டாலும் போட்டுருவோம். ஸோ நீங்கள் கிளாஸை கவனிச்சுட்டு இருங்க. நாங்கள் டெஸ்ட்டை வந்து டக்குன்னு டெஸ்ட்டுக்கு ஒரு ஷெடியூல் போட்டுறோம். தொடர்ந்து நீங்கள் வந்து கிளாஸ் முடிச்சோடனே அட்டன் பண்ணுற மாதிரி பண்ணிடுறோம். அடுத்து ஃபெஸ்டிங்கர் காக்னிட்டிவ் டிசோஷன்ஸ். ஃபெஸ்டிங்கர் காக்னிட்டிவ் டிசோனன்ஸ் இதை வந்து ஒன்று ரிசர்ச் பண்ணுறாங்க. அது வந்து பிலீஃப் வெஸ் பிஹேவியர் கான்ஃப்ளிக்ட் வச்சு, இந்த கான்செப்ட் வச்சு இதை கொண்டு வந்தது ஃபெஸ்டிங்கர். அதனால தான் ஃபெஸ்டிங்கர் பேரே வச்சுட்டாங்க. அதே மாதிரி லியோன் ஃபெஸ்டிங்கர் தியரி அப்படின்னு அந்த தியரி பேருக்கும் அவரோட பேரை வச்சிருவாங்க. ஸோ நம்ம எக்ஸ்பிரிமெண்ட்டையும் அந்த ஒரு அவரோட ஆஃப் நேமையும் தெரிஞ்சாலே அந்த தியரி வந்து நம்மளுக்கு ஞாபகம் வந்துடும். ஸோ லியோன் ஃபெஸ்டிங்கர் தியரி அப்படின்னு சொன்னது யாரு? லியோன் ஃபெஸ்டிங்கர். ஃபெஸ்டிங்கர் காக்னிட்டிவ் டிசார்டர்ஸ் சொன்னது ஏன்னா ஃபெஸ்டிங்கர் தான். அப்போ எதை பற்றி சொல்லியிருப்பாரு? ஃபெஸ்டிங்கர்னா பிலீஃப் வெஸ் பிஹேவியர், இதை பற்றி தான் சொல்லியிருப்பாரு. அடுத்து டார்லே அண்ட் லாட்டனி எக்ஸ்பெரிமெண்ட். டார்லே அண்ட் லாட்டனி எக்ஸ்பெரிமெண்ட் அப்படிங்கிறத
ஒன்று பண்ணுறாங்க. ஸோ அது எது சம்மந்தமாக பண்ணுறாங்க அப்படின்னா பைஸ்டாண்டர் எஃபெக்ட் பண்ணுறாங்க. பைஸ்டாண்டர் எஃபெக்ட் வச்சு அந்த பண்ணுறாங்க. ஸோ அதை கொண்டு வந்தது வந்து பைஸ்டாண்டர் தியரி. அவரோட பேரே வந்து வச்சுட்டாங்க பைஸ்டாண்டர் எஃபெக்ட்னு. சரியா? பைஸ்டாண்டர் தியரி. அதுக்கடுத்து டிஃப்யூஷன் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ இதுதான் வந்து இதை பேஸ் பண்ணி தான் இருக்கு. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை பேஸ் பண்ணி தான் அந்த தியரி இருக்கு. ஸோ அதை தான் சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து அவரோட பேர் பைஸ்டாண்டர் அப்படிங்கிறது வந்து சரி, பைஸ்டாண்டர் தியரிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. டார்லி அண்ட் லாட்டின் எக்ஸ்பெரிமெண்ட் தான் பண்றாங்க. ஓகேவா? அடுத்து பெர்செப்ஷன் அண்ட் திங்கிங் எக்ஸ்பெரிமெண்ட். கொஞ்சம் வேர்ட்ஸ் எல்லாம் வந்து புதுசா இருக்கும். நம்ம வந்து படிக்க படிக்க வந்து உங்களுக்கு வந்து மைண்ட்ல செட் ஆயிடும். ஓகேவா? அப்படிதான் நம்மளும் படிச்சு ஜெயிச்சது. படிக்கும் போது அப்ப எல்லாமே புதுசா தான் இருக்கும், கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அடுத்து நம்ம படிக்க படிக்க ரொம்ப ஈஸியாயிரும், உங்க மைண்ட்ல வந்து செட் ஆயிரும். அதான் நான் சொன்னேன்ல, ஃபர்ஸ்ட் டைம் இந்த கிளாஸை பாருங்க, அண்ட் மறுநாளுமே மார்னிங் நீங்க பாத்தீங்கன்னா செட் ஆயிரும். அடுத்து ஈவினிங் வந்து புது கிளாஸ் வந்துடும். அப்படியே பார்த்துட்டே இருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கெஸ்லாட் பெர்செப்ஷன் எக்ஸ்பெரிமெண்ட். கெஸ்லாட் பெர்செப்ஷன் எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்று நடக்குது. ஸோ அதுல வந்து இல்லூஷன் பேட்டர்ன்ஸ் வச்சு பண்றாங்க எக்ஸ்பெரிமெண்ட்டா, இல்லூஷன் பேட்டர்ன்ஸ் வச்சு. அடுத்து மேக்ஸ் வெத்தனிங் தியரின்னு தான் அதை சொல்றாங்க. ஸோ மேக்ஸோட தியரி தான் வந்து இந்த கெஸ்லாட்டுங்கிறது தனியா பெர்செப்ஷன் எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்க. மேக்ஸ் வெத்தனிங் தியரியும் ஒன்று நடக்குது. ஸோ அந்த தியரியும் இதுவும் ஒரே மாதிரி தான், இல்லூஷன் பேட்டர்ன்ஸ் வந்து தான் நடக்குது. ஓகே, அதுக்கு பேர் வந்து மேக்ஸ் வெத்தனன் தியரி. ஸோ கொண்டு வந்தது மேக்ஸ் வெத்தனன். ஓகேயா? நெக்ஸ்ட் வந்து ஃபினோமென் எக்ஸ்பெரிமெண்ட். ஃபினோமென் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ இது வந்து எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா மூவிங் லைட் இல்லூஷனை பத்தி பேஸ் பண்ணி இருக்கு. அது சொன்னது வந்து ஃபினோமென் எக்ஸ்பெரிமெண்ட். அந்த மூவிங் லைட் இல்லூஷன் என்ன எக்ஸ்பெரிமெண்ட் சொல்லுதுன்னா ஃபினோமென் எக்ஸ்பெரிமெண்ட் சொல்லுது, மூவிங் லைட் இல்லூஷன். அடுத்து கோக்லர் பெர்செப்ஷன் எக்ஸ்பெரிமெண்ட். கோக்லர் பெர்செப்ஷன் எக்ஸ்பெரிமெண்ட் ப்ராப்ளம் சால்விங் இன்சைட் அப்படின்னு சொல்றாங்க. ப்ராப்ளம் சால்விங் இன்சைட் அதான் கோக்லர் பெர்செப்ஷன் எக்ஸ்பெரிமெண்ட். ஓகேயா? ப்ராப்ளம் சால்வ் பண்ற இன்சைட். ஓகேவா? அடுத்து வந்து நெக்ஸ்ட் பார்க்கலாம். லெவின் ஃபீல்ட் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படிங்கிறது லீடர்ஷிப் ஸ்டைல் ஸ்டடியை வந்து சொல்றாங்க. லீடர்ஷிப் ஸ்டைல் ஸ்டடி தான் லெவின் ஃபீல்ட் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் அந்த லெவின் இருக்கிறதுல வந்து கூட் லெவின் ஏற்கனவே படிச்சிருக்கோம். கூட் லெவன் தியரினா கூட் லெவன் தான் அப்படின்னு படிச்சிருக்கோம். ஸோ தொடர்ந்து நீங்க பார்க்கணும்னா நைட்டு 7 மணிக்கு நீங்க வந்தீங்கன்னா சைக்காலஜி பார்க்கலாம். அப்புறம் வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் டைமிங் நான் சொல்லிடுறேன், அதுக்கடுத்து மேக்ஸ் டைமிங்கும் நான் சொல்லிடுறேன். ஓகேவா? நைட்டு 7 மணிக்கு உங்களுக்கு சைக்காலஜி நடக்கும். ஓகே, அடுத்து வந்து ஹைடர் அட்ரிபியூஷன் எக்ஸ்பெரிமெண்ட். இது வந்து பிஹேவியர் எக்ஸ்பிளனேஷனை பத்தி சொல்றது தான். அந்த ஹைடர் அட்ரிபியூட் எக்ஸ்பிளனேஷன்ங்கிறது ஹைடர் அட்ரிபியூஷன் எக்ஸ்பெரிமெண்ட்ங்கிறது பிஹேவியர் எக்ஸ்பிளனேஷனை பத்தி சொல்றது. ஓகேவா? அது சொன்னது யாருன்னா ஹைடர், அதனால தான் அந்த பேரை வச்சிருக்காங்க. ஸோ ஃப்ரெஷ் ஹைடர் தியரி. அடுத்து ப்ரூனர் கான்செப்ட் ஃபார்மேஷன் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னா கிளாசிஃபிகேஷன் டாஸ்க் சொல்லுவாங்க. கிளாசிஃபிகேஷன் டாஸ்க் வந்து ப்ரூனர் கான்செப்ட் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த எக்ஸ்பெரிமெண்ட் சொல்லுவாங்க. அடுத்து ஜெரம் போனர் தியரி அப்படிங்கிற அவர் பேரையே அதுக்கு வச்சுட்டாங்க. ஸோ அதான் வந்து கிளாசிஃபிகேஷன் டாஸ்க் வச்சு பண்றது. ஸோ இதோட நேம் வந்து ஜெரம் போனர். ஓகேவா? ப்ரூனர். அடுத்து எஜுகேஷன் சைக்காலஜி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கண்டென்ட், கவனமா கவனிங்க. ப்ளூம் மாஸ்டரி. ப்ளூம் உங்களுக்கு தெரியும், நம்ம படிச்சிருப்போம். பிஎட்ல டிடிஎட்ல 2 இடத்துலயுமே நம்ம படிச்சிருப்போம். ஸோ அந்த ப்ளூம்ஸ் டாக்ஸானமி அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ அது பெஞ்சமின் ப்ளூம். அந்த ப்ளூம் மாஸ்டரி லேர்னிங் அப்படிங்கிறது ஃபுல் லேர்னிங் பிஃபோர் நெக்ஸ்ட் யூனிட் அப்படிங்கிற அந்த கண்டென்ட்டை வச்சு ப்ளூம் மாஸ்டரி லேர்னிங் அப்படிங்கிற எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணியிருப்பாங்க. செஞ்சது யாருன்னா பெஞ்சமின் ப்ளூம். அப்போ அவர் பேர் தானே தியரியில் இருக்கும், பெஞ்சமின் ப்ளூம் தியரி. அதுக்கப்புறம் கேங்லி லேர்னிங் ஹியரார்ச்சி. ஸோ கேங்லி லேர்னிங் ஹியரார்ச்சிங்கிறது 8 லெவல் ஆஃப் லேர்னிங் இருக்கும். ஸோ அந்த கேங்லி லேர்னிங் ஹியரார்ச்சிங்கிறது 8 லெவல்ஸ் ஆஃப் லேர்னிங்.
ராபர்ட் கேக்னி தியரி அப்படிங்கிறது ராபர்ட் கேக்னி. ஸோ அந்த கேக்னி லேர்னிங் ஹியரார்ச்சிங்கிறது 8 லெவலு. அதை கொண்டு வந்த தியரி நேம் வந்து ராபர்ட் கேக்னினே கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்தது ராபர்ட் தான். ஓகேயா. அடுத்து ஸ்கின்னர் ப்ரோக்ராம்டு லேர்னிங். இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆனது எஜுகேஷன் சைக்காலஜில. ஸ்டெப் பை ஸ்டெப் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டை கொண்டு வந்தது தான் ஸ்கின்னர். ஓகேயா. அதோட லேர்னிங் வந்து ப்ரூனர் டிஸ்கவரி லேர்னிங் வந்து ஸ்டூடெண்டோட எக்ஸ்ப்ளோரேஷனை கொண்டு வந்தது. ஓகே, இது ஸ்டெப் பை ஸ்டெப் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டை கொண்டு வந்து ஸ்கின்னர் ப்ரோக்ராம்டு லேர்னிங். ஸ்டூடெண்டோட எக்ஸ்ப்ளோரேஷனை கொண்டு வந்தது ப்ரூனர் டிஸ்கவரி லேர்னிங். அடுத்து டெவி லேர்னிங் பை டூயிங். அந்த என்ன எக்ஸ்பெரிமெண்ட் சொல்லுதுன்னா எக்ஸ்பெரிமென்ஷியல் லேர்னிங் அப்படிங்கிறது சொல்லுது. எக்ஸ்பெரிமென்ஷியல் லேர்னிங்கிறத சொல்லுது. அடுத்து ஜான் டூயி தியரி அப்படிங்கிறது தான் இந்த டூயி லேர்னிங் வந்து சொல்லுது. ஜான் டூயி. ஓகேயா. இது வந்து ரொம்ப ரிப்பீட்டடான கொஸ்டின். ஜான் டூயிங்கிறது எக்ஸ்பெரிமென்ஷியல் லேர்னிங்கை வந்து சொல்றது. ஓகேயா. அடுத்து கோஸ்கி வந்துட்டாரு. இந்த ஐடியா வந்து எதை சொல்லுது அப்படின்னா கைடட் லேர்னிங் சப்போர்ட்டை பத்தி சொல்லுது. அதே மாதிரி பியாஜே எப்பயுமே கன்ஸ்ட்ரக்ஷனை பத்தி தான் சொல்லுவாரு. ஆக்டிவ் நாலேஜ் ஆஃப் பில்டிங். இது ரெண்டுமே நம்ம ஏற்கனவே பார்த்தது. ஓகேயா. பியாஜேவோட கன்ஸ்ட்ரக்ஷனையும் அதே மாதிரி ஓஸ்கியோட வந்து கைடட் லேர்னிங் சப்போர்ட்டையும் நம்ம ஏற்கனவே பார்த்தது. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து இப்போ இது எல்லாத்துலேயும் ஒரு முக்கியமான ஒரு லாஸ்ட் ஒரு ரீகால் மாதிரி பார்த்துடலாம். பாவ்லோ வந்து என்ன சொல்றாரு, கண்டிஷனல் ரெஸ்பான்ஸ் டிஸப்பியரை பத்தி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருப்பாரு பாவ்லோ. ஸ்கின்னர் வந்து என்ன சொல்லுவாரு, ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அதே மாதிரி பிஹேவியர் இன்க்ரீஸ் பண்றதுக்காண்டி அந்த ஸ்கின்னர் வந்து ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ரிசல்ட்டை வந்து சொல்லியிருப்பாரு. பாண்டூரா பார்த்தோம்ல, அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா அப்சர்வேஷன் ரிசல்ட் சொல்லியிருப்பாரு. எதுக்காண்டினா அக்ரெஷன் இமிடேஷனை வச்சு அப்சர்வேஷன் ரிசல்ட்டை பாண்டூரா சொல்லியிருப்பாரு. எபிங்கஸோட ரிசல்ட் எப்படி இருக்கும்னா ரேபிட் ஃபர்கெட்டிங்கா இருக்கும். எபிங்கஸோட ரிசல்ட் எப்படின்னா ரேபிட் ஃபர்கெட்டிங்கா இருக்கும் அப்படி சொல்றாங்க. பேட்லெட் ரிசல்ட் அப்படிங்கிறது மெமரி ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பேட்லெட் ரிசல்ட்ங்கிறது மெமரி ரீகன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க. அடுத்து மில்கிராம் ரிசல்ட்ங்கிறது ஒபீடியன்ஸ் ஹை பர்சன்டேஜ். மில்கிராம் ரிசல்ட்ங்கிறது ஒபீடியன்ஸ் ஹை பர்சன்டேஜ் வச்சு சொல்லுவாங்க. ஏன்னா இவங்க எல்லாரும் நம்ம பார்த்துட்டு இப்போ ரீகால் தான் பார்க்குறோம். ஆஷ் ரிசல்ட்ங்கிறது கன்ஃபர்மேட்டிவ் ப்ரெசன்ட், அதைத்தான் ஆஷ் சொல்லியிருப்பாரு. ஓகேவா. அடுத்து ஜிம்பார்டோ இப்பதான் நம்ம பார்த்தோம் ரோல் ஆஃப் அஃபெக்ட்ஸ் பிஹேவியரை சொல்லியிருப்பாரு. அடுத்து ஹார்ட்லோ ரிசல்ட்ங்கிறது கான்டெக்ட் கம்ஃபர்ட் இம்பார்ட்டன்ட். இதை பத்தி தான் வந்து ஹார்ட்லோ சொல்லியிருப்பாரு. கான்டெக்ட் கம்ஃபர்ட் இம்பார்ட்டன்ட். அடுத்து பியாஜேவோட ரிசல்ட் எப்பயுமே ஸ்டேஜ் வைஸ் இருக்கும், அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப். அதே மாதிரி வந்து ஸ்டேஜ் வைஸா வந்து பியாஜே சொல்லியிருப்பாரு. ஓகேவா. காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட்டை பத்தி தான் பியாஜேனாலே காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட் பத்தி தான் சொல்லியிருப்பாரு. ஓகே. ஸோ இதுல வந்து நம்மளுக்கு முக்கியமானது எல்லாமே இதுலயே வந்துருச்சு. ஓகே. ஸோ தொடர்ந்து நீங்க பார்த்துட்டே இருக்கீங்க சாம்பியன்ஸ் அகாடமி CCC யூடியூப் சேனல். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படி பெல் ஐகான் பிரஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. தினமும் இரவு 7 மணிக்கு சைக்காலஜி வரும். நீங்க கிளாஸை பார்த்துட்டு டெஸ்ட் அடிக்கிற மாதிரி நெக்ஸ்ட் கிளாஸ்ல நாங்கள் ரெடி பண்ணிடுறோம். ஓகே. நெக்ஸ்ட் ஒரு 2 கிளாஸ்க்குள்ள ரெடி பண்ணிடுறோம். இப்போ வந்து நீங்க நல்லா கிளாஸை கவனிங்க. 2 days ஆஃப்டர் கம்மிங் 2 days ஆஃப்டர் உங்களுக்கு டெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. நீங்கள் இப்போ அந்த கிளாஸ் நல்லா கவனிச்சிட்டிங்களா? டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. ஓகே. டிஎன்பிஎஸ்சி, டெட்டு, டிஆர்பி, எஸ்ஜிடி, பிடி போன்ற அனைத்து போட்டித் தேர்வுக்கும் ஃப்ரீ கிளாஸ், ஃப்ரீ டெஸ்ட், ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் கொடுத்துட்ருக்கோம். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. டெலகிராமோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டெலகிராமில் மெட்டீரியல்ஸ் வரும், அதே மாதிரி டெஸ்ட் வரும், கிளாஸஸ் அதுலேயும் வரும். ஸோ யூடியூப்லேயும் சேம் ஃப்ரீ கிளாஸ், ஃப்ரீ மெட்டீரியல்ஸ், ஃப்ரீ டெஸ்ட் வரும். தொடர்ந்து நீங்கள் பார்த்துட்டே இருங்க. ஓகே. அப்போ தான் உங்களால் சிங்கிள் எக்ஸாம்லேயே கிளியர் பண்ணிட்டு போக முடியும். அதாவது டவுட்ஸ்னா கமெண்ட்ஸில் கேட்குங்க. ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். பை. தினமும் இரவு 7 மணிக்கு சைக்காலஜி வந்துடும். மறக்காமல் வந்துடுங்க.